எக்ஸலண்ட். நான் உங்களுடைய தட்சிணாமூர்த்தி பேசுறேன். ஸோ இன்னைக்கு எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, ஒய் ஏஐ ப்ரெடிக்ஷன். ஏஐ ப்ரெடிக்ஷன் அப்படிங்கிறது ஒண்ணு தேவையா? அப்படிங்கிற கேள்விக்கு நம்ம பதில் சொல்வோம். ஸோ முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா, நீட் ஈவன் ப்ரெடிக்ஷன் அட் ஆல் பிளேஸஸ். ஸோ நெறைய பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, சார் நான் வந்து என்னுடைய பிளட் டெஸ்ட் குடுக்குறேன். நான் வந்து சென்னையில குடுத்தாலும் அதே தான், பெங்களூர்ல குடுத்தாலும் அதே தான். என்னுடைய பிளட் டெஸ்ட்னுடைய ரிசல்ட் பார்த்தீங்கன்னா, ஒரே மாரி வரும் அப்படிங்கிறாங்க. சரி ஓகே. ஆனா ஜோதிடம் மட்டும் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு இடத்துல போய் ஒவ்வொருத்தர்கிட்ட குடுத்தோம்னா, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்னு சொல்றாங்க. அப்படி பார்க்கும்போது இந்த ஜோதிடத்த நான் எப்படி நம்புறது? அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்வியா இருக்கு. சரி. இது ஏன் இந்த மாரி ஒவ்வொரு அஸ்ட்ராலஜர பார்க்கும்போதும், அவரு வேற மாரி ஏன் சொல்றாரு? அப்படிங்கிறதுக்கு கண்டிப்பான காரணங்கள் இருக்கு. ஸோ முதல்ல கேள்விகளினுடைய வகைகள். வெரைட்டி ஆஃப் கேள்விகள் மக்கள் கேட்குறாங்க. ஸோ எனக்கு கல்யாணம் எப்படி இருக்கும்? வேலை எப்படி இருக்கும்? என்னுடைய உடல்நிலை எப்படி இருக்கும்? நான் சொத்து வாங்குவேனா? எனக்கு குழந்தை எப்போ பொறக்கும்? வண்டி வாங்கலாமா? எப்போ வாங்குவேன்? என்ன படிக்கலாம்? நான் ஆன்மீக பாதையில போவேனா? ஃபாரின் போறதுக்கு வாய்ப்பு இருக்குதா? இப்ப பொறந்த குழந்தைக்கு டைம் எப்படி இருக்குது? அவங்க அப்பா, அம்மாவுக்கு எப்படி டைம் இருக்கு? அப்படிங்கிறதெல்லாம் கேள்வி கேட்குறாங்க. ஸோ இந்த மாரி பலவிதமான கேள்வி கேட்குறாங்க. இந்த எல்லா கேள்விகளுக்கும் நம்ம அக்யூரேட்டான ஆன்சர் சொல்லணும் அப்படின்னா, நெறைய விஷயங்கள பார்க்கணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ராசி, நவாம்சம். ஸோ நார்மலா எல்லாரும் பார்க்கறது என்ன? D1 D9 அதாவது ராசியும், நவாம்சத்தையும் பார்க்குறாங்க. ஆனா, கல்யாணத்துக்கு ஒரு குறிப்பிட்ட அட்டைய பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் வேலை சம்மந்தமான அதுக்குன்னு ஒரு டிவிஷனல் சார்ட் இருக்கு. இந்த மாரி ஒவ்வொன்னுக்கும் அந்த சார்ட்டையும் பார்த்தோம்னா தான், நம்ம துல்லியமாக ப்ரெடிக்ஷன் பண்ண முடியும். அது இல்லாம ராசி கட்டத்தில பார்த்தீங்கன்னா, என்னென்ன யோகங்கள் இருக்கு? ஒவ்வொரு கிரகமும் என்ன அவஸ்தையில இருக்கு? ஒவ்வொரு கிரகத்துக்கும் என்ன சட்பலங்கள் என்ன? அது ஸ்தான பலம் இருக்குதா? பார்வை பலம் இருக்குதா? அ இந்த மாரி திசை பலம் இருக்குதா? இது மாரி நெறைய விஷயங்கள் இருக்கு. இதையெல்லாம் கால்குலேட் பண்ணி, ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு பலம் இருக்கும். அந்த பலம் எப்படி இருக்குன்றது நம்ம தெரியணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, எல்லாத்துக்கும் மேல இப்ப கோச்சாரத்தில எந்தெந்த கிரகம் எங்க இருக்குது? அத பார்க்கும்போது, அந்த வீட்டினுடைய பரல்கள் என்ன இருக்கு? அப்படியெல்லாம் பார்க்கும்போது தான், இன்னைக்கு இவருக்கு இந்த பாசிபிலிட்டி இருக்கு அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியும். ஸோ நம்ம நல்லா தெரியும். ஜோதிடம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு வழிகாட்டி. நெறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, "எனக்கு எத்தன குழந்தை அப்படின்னு நீ சொல்லு" அப்படிங்கிறாங்க. அ இது உண்மையாலுமே பார்த்தீங்க அப்படின்னா, அன்பிரெடிக்டபிள். ஸோ இன்னைக்கு தேதியில ஒரு குழந்தைக்கே போதும் அப்படின்னு நெனைக்கிறாங்க. அந்த ஒரு குழந்தைக்குமே நெறைய கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. சார்ட் படி பார்த்தீங்கன்னா, அது பார்த்தீங்க அப்படின்னா 3 குழந்தை பொறக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 4 குழந்தை பொறக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்ல குழந்தை பொறக்கறதுக்கு தடை இருக்கு. இந்த மாரிலாம் சொல்லும். ஆனா, குழந்தை பொறக்கணுமா? பொறக்கக்கூடாதா? இல்ல நான் நல்லா படிக்கணுமா? படிக்கக்கூடாதாங்கிறது ஒவ்வொரு மனிதனுடைய முயற்சியில தான் இருக்கு. இல்லைங்களா? ஸோ அப்படி பார்க்கும்போது, நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, இவ்வளோ விஷயங்களையும் ஒவ்வொரு கேள்விக்கும் ஒரு ஜோதிடர் பார்த்து பலன் நம்ம சொல்ல முடியுமா அப்படின்னா, கொஞ்சம் சிரமம். இல்லைங்களா? அதுவும் ஒரு 2, 3 பேர் கியூல நிக்கிறாங்கன்னு வச்சுக்கங்களேன். அப்ப என்ன ஆகும்? கேள்வி பார்ப்பாங்க. என்ன மனசுல தோணுதோ அப்ப சொல்லுவாங்க. அப்போ இந்த வித்தியாசங்கள் வரத்தான் செய்யும். ஏன் ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு ஜோதிடர் ஒவ்வொரு மாரி சொல்றாருங்க. அப்படிங்கிற இது வரதான் செய்யும். சரி. இத எப்படி அவாய்ட் பண்ண முடியுமா? அப்படின்னா, இங்க தான் ஏஐ பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ ஏஐ அப்படிங்கிறது என்னுடைய டேட் ஆஃப் பர்த்த குடுத்த உடனே எல்லாமே குடுத்துருமா? அப்படின்னா, அப்படிலாம் குடுக்காது. ஸோ நம்ம என்ன பண்றோம்னா, யூசர் கிட்ட இருந்து அவருடைய பிறந்த அ தேதி, நேரம், அவருடைய பிறந்த இடம், அவர் என்ன கேள்வி கேட்குறாரு, இந்த விஷயங்கள நம்ம வாங்குறோம். அதுக்கப்புறம் இப்ப நம்ம மென்ஷன் பண்ணோம் இல்லைங்களா? என்னென்ன அவஸ்தைகள் இருக்கு, ஷட்பலம் இருக்கு, யோகங்கள் இருக்கு. இந்த சார்ட் இருக்கு, அந்த சார்ட் இருக்கு. இது எல்லாத்தையும் எடுத்து பார்க்குறோம். இது எல்லாத்துக்கும் மேல லக்னங்களே வித்தியாசமான லக்னங்கள் இருக்கு. ஆருட லக்னம் இருக்கு, கடி லக்னம் இருக்குது, இந்து லக்னம் இருக்குது. இந்த மாரி நெறைய லக்னங்கள் இருக்கு. ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு லக்னத்தையும் பார்த்தோம்னா தான், அவருடைய பாசிபிலிட்டி என்ன அப்படிங்கிறதும் தெரியும். இத்தன கால்குலேஷனையும் நம்ம சைட்ல பண்றோம். நம்ம சாஃப்ட்வேர் பண்ணுது. இப்போ என்ன பண்றோம் அப்படின்னா,
இவங்க யூசர் குடுக்குற டேட்டாவையும், நம்ம கால்குலேட் பண்ண விஷயங்களையும் எடுத்து ஏஐயினுடைய என்ஜினுக்கு நம்ம அனுப்புறோம். அது இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, ChatGPT இருக்கு, Google இருக்கு, அது Microsoftல இருக்கு. இந்த மாரி நெறைய பேரு இந்த ஏஐ என்ஜின் குடுக்குறாங்க. அந்த என்ஜினுக்கு நம்ம சப்மிட் பண்றோம். அந்த சப்மிட் பண்ணவாட்டி, அது அதனுடைய அ அ அறிவ பேஸ் பண்ணி என்ன பண்ணுதுன்னா, ஃபுல்லா அனலைஸ் பண்ணி, அது என்ன பண்ணுது? ப்ரெடிக்ஷன் குடுக்குது. இந்தந்த விஷயங்கள நம்ம பார்த்ததுல இதுதான் நடக்கும். இதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்றத குடுக்குது. ஸோ, அத என்ன பண்றோம் அப்படின்னா, யூசருக்கு குடுக்குறோம். அப்ப என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு அஸ்ட்ராலஜர் நம்ம இத வந்து பார்க்கும்போது, நமக்கு எல்லா பாயிண்ட்டையும் ஞாபகம் வச்சுக்கணுன்ற அவசியம் கிடையாது. அதே மாதிரி இங்க புத்திசாலிங்க அப்படிங்கிற எதுவுமே கிடையாது. அதாவது என்ன அப்படின்னா, நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னா, அத சொல்றத நமக்கு புரிஞ்சுக்க தெரியணும். அதுக்கு மேல நம்மளுடைய உள்ளுணர்வ நம்ம வளர்த்துக்கணும். ஸோ, நம்மளுடைய உள்ளுணர்வ நம்ம வளர்த்துக்கிறதுக்கு நம்ம நெறைய மெடிடேஷன் அந்த மாரி விஷயங்கள்லாம் பண்ணும்போது தான், ஸோ இந்த ஏஐ என்ஜின் குடுக்குற விஷயங்கள பேஸ் பண்ணி, கரெக்ட்டு. இதுதான் இவருக்கு நடக்கும்னு நமக்கு ஒரு விஷயம் சொல்லும். ஏன்னா, எல்லா கால்குலேஷனும் அது நமக்கு சொல்லிடுச்சு. அப்படிங்கும்போது, நம்ம குடுக்குற ஒரு ப்ரெடிக்ஷன் எல்லா இடத்துலயும் ஒரே மாரி வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. சரி. அடுத்தது யூஸ் ஏஐ ஃபார் அக்யூரேட் ப்ரெடிக்ஷன். ஸோ, இந்த ஏஐ வந்து தயவுசெய்து எல்லாரும் யூஸ் பண்ணுங்க. சரி, இதனால என்ன சார்? எதுக்காக நான் யூஸ் பண்ணணும்? அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் காம்ப்ரஹென்சிவ் அனாலிசிஸ் வித்தவுட் ஒமிஷன். கம்ப்ளீட் செக்கப். ஒரு ஹோரோஸ்கோப் எடுத்தோம் அப்படின்னம்னா, அவர் கேட்குற கேள்விகளுக்கு எந்தெந்த சார்ட்ட, எந்தெந்த லக்னத்த, என்னென்ன அவஸ்தைய, எதெதெல்லாம் செக் பண்ணணுமோ, ஒரு பாயிண்ட் கூட விடாம எல்லாத்தையும் செக் பண்ணி, நமக்கு ஏஐ நமக்கு சொல்லிடுது. 2வது சூப்பர் சார்ஜ் யுவர் இன்ட்யூட்டிவ் இன்சைட்ஸ். ஸோ, கண்டிப்பா ஜோதிடம் அப்படிங்கிறது ஒரு உள்ளுணர்வு சார்ந்த ஒரு விஷயம் தான். ஸோ, நம்ம வந்து எந்த அளவுக்கு தூய்மையாவும், அ நம்ம வந்து மெடிடேஷன் நெறைய பண்ணியும், மக்களுக்கு உதவி செய்ற மனப்பான்மைய நம்ம வளர்த்துக்கிட்டோம் அப்படின்னம்னா, நிச்சயமா நமக்கு உள்ளார ஒரு உள்ளுணர்வு வரும். அந்த ஜோதிட கட்டத்த பார்க்கும்போதே, கண்டிப்பா இதெல்லாம் இவருக்கு நடக்கும், நடக்காது அப்படிங்கிறது தெரியும். ஸோ, அந்த உள்ளுணர்வோட இந்த அக்யூரேட் டேட்டாவையும் நம்ம சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னம்னா, நம்மளுடைய ப்ரெடிக்ஷன் கண்டிப்பா பலிக்கும். அடுத்தது அன்பிரசிடென்டட் ஸ்பீட் அண்ட் எஃபிஷியன்சி. ஸோ, இப்போ டக்குன்னு ஒரு கேள்வி கேட்குறாரு. இன்னொரு கேள்வி கேட்குறாரு. ஒவ்வொன்னுக்கும் நம்ம எல்லாத்தையும் எடுத்து அனலைஸ் பண்ணிட்டு இருக்க முடியாது. இல்லைங்களா? அப்போ சில இடத்துல என்ன பண்ணுவோம், ஒரு கேள்விக்கு நல்லா அனலைஸ் பண்ணி பதில் சொல்லுவோம். இன்னொரு கேள்விக்கு பதில் சொல்ல முடியாது. ஸோ, அந்த மாதிரி டைம்ல நம்ம ஏஐ உபயோகப்படுத்தும்போது, அது இதில என்னென்னலாம் இருக்கு இல்லன்றத டீட்டெயிலா சொல்லிடுறதுனால, நம்மகிட்ட வர கிளையண்ட்ஸ் கேள்வி கேட்டாலும் ஈஸியா நம்மளால அக்யூரேட்டான பதில் சொல்ல முடியும். வேகமா சொல்ல முடியும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, கன்டினியூஸ் லேர்னிங் அண்ட் டீப்பர் ரிசர்ச். அதாவது தொடர்ந்து நம்ம படிச்சுக்கிட்டே இல்ல அப்படின்னா, நம்ம இந்த ஃபீல்ட விட்டு வெளிய போயிருவோம். சரி, தொடர்ந்து படிக்கிறதுனா என்ன அப்படின்னா, நமக்கு நம்மள விட பெ அதிகமா சிந்திக்கக்கூடிய, இல்ல அக்யூரேட்டா சிந்திக்கக்கூடிய ஒரு ஆளுனுடைய துணை வேணும். அந்த துணைவன் தான் யாரு அப்படின்னா, இந்த ஏஐ. அவரு பார்த்தீங்கன்னா, எல்லா நேரத்திலயும் ஒரே மாதிரி சிந்திப்பாரு. ஒரே மாரி எல்லா விஷயத்தையும் கால்குலேட் பண்ணுவாரு. அப்ப என்ன ஆகும் அப்டின்னா, நம்ம சுறுசுறுப்பா இருந்தா ஒரு மாரி சிந்திப்போம். சுறுசுறுப்பு இல்லன்னா ஒரு மாரி சிந்திப்போம். ஆனா, ஏஐ பொறுத்தவரைக்கும் எல்லா நேரத்திலயும் ஒரே மாரி சிந்திச்சு, ஒரே மாரி அனலைஸ் பண்ணி, நமக்கு கரெக்ட்டான விஷயங்கள எடுத்துக் குடுக்கும். அப்ப அந்த மாதிரி ஒரு துணைவன் நம்ம கூட இருக்கும்போது, நம்ம ஃப்ரீ டைம்லலாம் அந்த சில ஜோதிட விஷயங்கள்லாம் எடுத்து, இவருடைய வாழ்க்கையில ஏன் இப்படிலாம் நடந்துச்சு? அப்படின்ற கேள்வி கேட்டு, அதெல்லாம் எடுத்து அனலைஸ் பண்ண தான், நம்மள உயர்த்திக்க முடியும். நம்மளுடைய ப்ரெடிக்ஷன் இன்னும் கொஞ்சம் அக்யூரேட் ஆகும். ஸோ, அதுக்கு கண்டிப்பா இந்த ஏஐ யூஸ் ஆகும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, டூ பில்ட் கிளையன்ட் ட்ரஸ்ட் வித் டேட்டா பேக்டு. அதாவது இன்னைக்கு தேதிக்கு இளைஞர்கள் வந்து சும்மா 10வது படிச்சுட்டு, 12வது படிச்சுட்டு அவரு உட்காந்துட்டுருக்காரு. காவி ட்ரெஸ்ஸ போட்டுட்டு உட்காந்துட்டுருக்காரு. அவரு சொல்றதெல்லாம் நான் கேட்பேனா? அப்படின்னு இல்லாம, இங்க பாருங்க நான் ஏஐ யூஸ் பண்றேன். ஏஐ யூஸ் பண்ணி தான் அக்யூரேட் டேட்டா வச்சு தான் நான் வந்து உங்களுக்கு ப்ரெடிக்ஷன் சொல்றேன். அப்படிங்கும்போது தான் கிளையன்ட்டுக்கு ட்ரஸ்ட் பில்ட் ஆகும். இந்த நம்பிக்கைய நம்ம உருவாக்கணும்னா தான், இந்த ஜோதிடம் அப்படிங்கிறது ஃபர்தரா தொடர்ந்து முன்னேறிக்கிட்டே போகும். ரைட். இப்போ டெமோ பார்க்கலாம். ஸோ, நீங்க பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, astrology.collectiva.in இந்த சைட்டுக்கு வரணும்.
இதனுடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இப்போ நான் இதை கிளிக் பண்ணுறேன். ஓகே. இப்போ பாருங்கள், astrology.collective.in இந்த இது வந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா கிரியேட் ஃப்ரீ அக்கௌண்ட் கொடுக்கலாம். நீங்கள் அக்கௌண்ட் இல்லை அப்படின்னா கிரியேட் பண்ணுங்கள். நேமு, மொபைல் நம்பர் கொடுங்க. உங்களுடைய மொபைல் நம்பர் தான் யூசர் நேம் ஆகிடும். நீங்கள் ஒரு பாஸ்வேர்ட் செட் பண்ணிக்கலாம். இப்போ என்கிட்ட வந்து ஆல்ரெடி லாகின் இருக்குது. நான் அதனால் லாகின் பண்ணுறேன். ஸோ லாகின் ஆகிட வேண்டியது தான். ஸோ லாகின் ஆனோடனே பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக என்ட்ரு ஆனீங்கன்னா இந்த கார்ட்ஸ்லாம் வராது. இந்த ஒவ்வொரு கார்டும் ஒரு ஹோரோஸ்கோப். ஸோ புதுசாக நம்ம க்ரியேட் பண்ணணும். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், க்ரியேட் ஹோரோஸ்கோப் போட்டு இங்கே நேமு, ஃபாதர் நேமு, மதர் நேமு, இந்த டீட்டெயிலாம் கொடுத்துட்டு சேவ் பண்ணணும். சேவ் பண்ணிங்கன்னா இந்த கார்டு லிஸ்ட்டுக்கு வந்துடும். இங்கே இருந்து வியூன்னு கிளிக் பண்ண ஸோ டீட்டெயிலை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் வந்துடும். ஸோ இங்கே வந்து நீங்கள் சார்ட்லாம் இங்கே இருக்குது. ஸோ ஃபேக்ட்ஸ் இருக்குது, என்னென்ன இன்ஃபர்மேஷன் இருக்குது, கிரக ஸ்புடம் இருக்குது, தசாபுக்தியெல்லாம் இங்கே இருக்குது, அஷ்டவர்க்க பரல்கள் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா கரண்ட்லி இப்போ கோச்சாரத்தில் எந்த கிரகம், சூரியன் எந்த கட்டத்தில் இருக்குது அப்படிங்கிறதையும் இங்கே பார்த்துக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நார்மலான சில யோகங்கள் எப்படி இருக்குன்றதை பார்த்துக்கலாம். குறிப்பாக இந்த தசாபுக்தியில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த குரு தசையில் எந்தெந்த கட்டங்கள் வேலை செய்யும் அப்படிங்கிறத இங்கே கொடுத்துருக்கோம். ஸோ குரு தசை, குரு புக்தியில் இந்த கட்டங்கள் வேலை செய்யும். குரு தசை, குரு தசை டோட்டலாக பார்த்தீங்கன்னா இது வேலை செய்யும். அது இல்லாமல் புதன் வந்து என்னென்ன புதன் புக்தியில் என்னென்ன கட்டங்கள் வேலை செய்யுன்றதையும் நம்ம ஸ்பெசிஃபிக்காக பார்க்க முடியும். ஸோ இதை பார்த்து நம்ம பலன் சொல்லும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இவ்வளோ அஸ்ட்ராலஜர்ஸ் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த ஸ்க்ரீனுக்கு வரணும். ஸோ ஆஸ்க் எ கொஷின் வரும். இதுதான் ஏஐனுடைய பேஜு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம கேள்வி கேட்கலாம். ஸோ இப்போ என்ன கேட்குறேன் அப்படின்னா, என்னுடைய தொழில் எப்படி இருக்கும்? வேலைக்கு போகலாமா? ஸோ இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்குறேன். கெட் ஏஐ ஆன்சர்னு கொடுக்குறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா டீப் அனாலிசிஸ் பண்ணும். ஸோ அதனால் கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஓகே. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் ஜாதக கட்டத்தை விரிவாக ஆய்வு செய்த பின் தொழில் மற்றும் வேலை குறித்து உங்கள் கேள்விக்கு எனது விளக்கங்களை அளிக்கிறேன்னு சொல்லிட்டு, என்னுடைய தொழில் எப்படி இருக்கும், வேலைக்கு போகலாமா? ஸோ இந்த ஜாதகத்தின் அடிப்படை வலிமை பஞ்சமகா புருஷ யோகங்கள், ஹம்ச யோகம் இருக்குது, பத்ர யோகம் இருக்குது, தொழில் வெற்றிக்கான தசாம்சம். இப்போ பார்த்தீங்கன்னா D10 எடுத்து அனலைஸ் பண்ணுது. அடுத்தது பார்த்தீங்கன்னா தசாபுக்தி, தற்போதைய காலகட்டம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்குது. ராஜயோகத்தின் வலிமையை பற்றி காட்டுது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இறுதி முடிவுரை. உங்கள் ஜாதகத்தின் ஒட்டுமொத்த கிரக நிலைகளை ஆய்வு செய்யும்போது உங்களுக்கென ஒரு பிரகாசமான தொழில் வாழ்க்கை காத்திருக்கிறது என்பது தெளிவாகிறது. ஹம்சயோகம், பத்ரயோகம் மற்றும் லக்னத்தில் அமர்ந்துள்ள ராஜயோகம் ஆகியவை நீங்கள் ஒரு சாதாரண ஊழியராக இல்லாமல் ஒரு உயரதிகாரியாக, மதிக்கப்படும் நிபுணராக அல்லது வழிகாட்டியாக திகழ்வீர்கள் என்பதை காட்டுகிறது. வேலைக்கு போகலாமா என்ற உங்கள் கேள்விக்கு திட்டவட்டமான பதில் ஆம் என்பதே. தற்போதைய தசாபுக்தி வேலையின் மூலம் வரும் உயர் பதவியையும் அதிகாரத்தையும் சுட்டிக்காட்டுகிறது. எனவே உங்கள் தகுதிக்கும் திறமைக்கும் ஏற்ற ஒரு கௌரவமான வேலையை தேடுங்கள். அது உங்களுக்கு நிலையான வளர்ச்சியையும் பெரும் புகழையும் நிச்சயமாக வழங்கும். ஸோ இந்த விஷயங்களை நம்ம பார்த்துட்டு இவ்வளோ விஷயங்களையும் அனலைஸ் பண்ணிவிட்டு இப்போ மைண்டுக்குள்ளார கொண்டு போயிட்டு இப்போ நம்மளுடைய உள்ளுணர்வோடு நம்ம வந்து ப்ரெடிக்ஷன் சொல்லும்போது நிச்சயமாக அந்த கிளையண்ட்டுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும். ஓகே. ஸோ ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். ஏற்கனவே ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்கன்னா லாகின் பண்ணுங்கள். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா லைஃப் டைம் ஃப்ரீ ஆக்சஸ். நீங்கள் வந்து எப்போ வேணாலும் ஹோரோஸ்கோப் க்ரியேட் பண்ணலாம். அதனுடைய டீட்டெயிலாம் அனலைஸ் பண்ணிக்கலாம். ஒரு 2 ஃபீச்சருக்கு மட்டும்தான் நம்ம வந்து அமௌண்ட்டு வந்து சார்ஜ் பண்ணுறோம். ஹோரோஸ்கோப் புக்கு ஒரு 100 பேஜ் புக்கு டவுன்லோட் பண்ணுறதுக்கு சார்ஜ் பண்ணுறோம். அப்படி இல்லை அப்படின்னா கேள்வி பதில் ஏஐ யூஸ் பண்ணுறதுனால அதுக்கு நம்ம நிறைய செலவு பண்ண வேண்டியிருக்கு. அதை ஈடுகட்டுறதுக்காக என்ன பண்ணுறோம், அந்த கொஷின் அண்ட் ஆன்சர் செக்ஷனுக்கு மட்டும் நம்ம அமௌண்ட் வந்து சார்ஜ் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு யார் ரெஜிஸ்டர் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு 2 கிரெடிட்ஸ் வந்து ஃப்ரீயாக கொடுப்பாங்க. முக்கியமான ஒரு விஷயம், இது வந்து அஸ்ட்ராலஜருக்கு உண்டான சைட்டு. பப்ளிக் வந்து ரெஜிஸ்டர் பண்ணி பார்க்குறத அவாய்ட் பண்ணுறதுக்கு ஸோ ஃபஸ்ட்டு ரெஜிஸ்டர் பண்ணும்போது எங்கள் சைட்லேருந்து கால் வந்து அவரை அஸ்ட்ராலஜரா அப்படின்றத வெரிஃபை பண்ணுவோம். ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா பொதுமக்கள் இதை உபயோகப்படுத்த வேண்டாம் அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து. அவங்களுக்கு வேறு ஒரு ஃபீச்சர் நம்ம ரெடி பண்ணிகிட்ருக்கோம். அடுத்து பார்த்தீங்கன்னா யூ கேன் அப்கிரேட். ஸோ எப்போ வேணாலும் அப்கிரேட் பண்ணிக்கலாம்.
கிரெடிட் வாங்கிட்டு கேள்வி பதில்களை நீங்கள் கேட்டுக்கலாம். ஓகே, உங்களுடைய ஃபீட்பேக் ரொம்ப இம்பார்ட்டண்ட். உங்கள் இதை உபயோகப்படுத்துங்க, உங்களுடைய ஃபீட்பேக் கொடுங்க. இதை கண்டினியூஸாக நாங்கள் இம்ப்ரூவ் பண்ணுவோம். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்களுடைய யூடியூப் சேனலுக்கு முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இந்த யூடியூப் சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கோர்சஸ் போட்டிருக்கோம். நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா எங்களுடைய வெப்சைட் அட்ரஸ்க்கு வந்தீங்க அப்படின்னா அதில் ஃப்ரீ கோர்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா யூடியூப் கோர்சஸையும் லிஸ்ட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு பிடிச்ச கோர்ஸை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி ப்ளே பண்ணலாம். நன்றி.